போர் வைக்கிறேன் பொட்டுக்கல்ல விற்கிறேன்னு வந்து இருக்கிற வீட்டை பூரா நோட்டம் விட்டு தமிழ்நாட்டில் உள்ள வீடுகளில் கைகலப்பு பண்ணி தான் பார்த்துருப்போம். இப்போ தமிழ்நாடு அரசாங்கத்திட்டே கையை வச்சுட்டாங்க. இந்த கிழக்கன் திருட்டு பயில நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. இவன் என்ன பண்ண எதை திருண்ண அப்படின்றத தெளிவாக சொல்றேன். என்னடா கிழக்கன் அப்படின்னு மென்ஷன் பண்றேன் தானே பாக்குறீங்க. இந்த திருட்டு பைய ஒடிசா மாநிலத்தை சேர்ந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா திருப்பதிக்கு போற பஸ் கோயம்பேடுல நின்றுட்டு இருந்திருக்கு. அதாவது செப்டம்பர் 11ஆம் தேதியை போல காலையில 7 மணி போல நின்றுட்டு இருந்த வண்டி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வண்டியை காணாம போயிருந்திருக்கு. என்னடா இங்க இருந்த கிணத்த காணா அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் பஸ்ஸையே நகட்டிட்டு கிளம்பிட்டு அந்த ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த ஞானராஜ் அப்படின்ற ஒருத்தர். அப்புறம் அந்த பஸ்ஸோட ஓட்டுநரும் நடத்துனரும் பாத்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள கோயம்பேடு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஒரு ஈவினிங் போல போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு தகவல் கிடைக்கும். அதாவது அந்த சென்னையில இருந்து திருப்பதி போற அந்த பஸ் ஆனது ஆந்திர மாநிலம் நெல்லூர்ல உள்ள ஒரு செக் போஸ்ட்ல போலீஸ் சோதனை அப்ப பிடிபட்டு அவன் பஸ் டிரைவர் மாதிரியே இல்ல ஒருத்தன் கிறுக்கு பை மாதிரி ஒருத்தன் வண்டியை ஓட்டிட்டு வரேன் யார் அவன் இறக்கி விசாரிச்சதுல பாத்தீங்கன்னா முன்னுக்கு பின் முரணா அவன் பதில் சொல்லி இருந்திருக்கேன் அந்த ஞானராஜ் அப்படின்னு. உடனே ஆந்திரா போலீஸ் தமிழ்நாடு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. ஆமாங்க அது நம்ம வண்டி தாங்க புடிச்சு வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அந்த பஸ்ஸை ரெக்கவர் பண்ணிட்டு இந்த ஒடிசாக்காரனையும் கைது பண்ணிட்டு வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவன் திருட்டு பயலா இல்ல பைத்தியக்கார பயலா அப்படின்னு. போலீஸ்ட பிடிபட்டதுக்கு அப்புறம் அவனோட நடவடிக்கை எல்லாமே மனநலம் பாதிக்கப்பட்ட ஆள் மாதிரி இருந்தது. அவன் அடிச்சு தொலைஞ்சிருக்க போறேன் ஒழுங்கா செக் பண்ணுங்க. மாதிரி எவ்வளவு இடத்துல கை வச்சிருக்கேன்றது தெரியாம போயிட போகுது.